actually it's a great experience. நான் அது சின்ன வயசுல போயிருக்கேன் சபரிமலாவுக்கு. ஒரே ஒரு டைம் தான் போனேன். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதாவது ஒரு டிவோஷன் கொஞ்சம் கூட கம்மி இல்லாம எவ்வளவு ஸ்பிரிச்சுவலா எவ்வளவு டிவோட்டடா கமிட்டடா எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி நோ டிஃபரன்ஸ். அதை ரொம்ப நான் அப்ரிஷியேட் பண்றேன். அண்ட் as he said இந்தியாவில கூட வந்து இந்த அளவுக்கு வந்து டிவோட்டடா வந்து ஒரு அந்த பிரேயர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஏன்னா அப்ப சின்ன வயசுங்கிறனால நாங்க வந்து ரொம்ப பார்த்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பிரிச்சுவல் என்ன பண்றது அந்த ஃபார்மாலிட்டிஸ் அந்த பூஜையோட ஒரு வழிமுறைகள் இதை ஃபாலோ பண்றது. அந்த விஜயன் சாமியும் குருசாமியும் அப்பா சாமியும் அவ்வளோ டிவோட்டடா ரொம்ப ரொம்ப அழகா பண்றாங்க. அதுவும் இல்லாம இப்ப என் பையன் வந்து திடீர்னு மாலை போறேன்னு சொன்னான். அதாவது நாங்க ஒரு மாசமா சொல்லிட்டு இருந்தோம், நீ மாலை போடுறியான்னு கேட்டோம். இல்லன்னு சொல்லிட்டு இருந்தான். சரி ரொம்ப வந்து போர்ஸ் பண்ண வேணாம் அப்படின்னு விட்டாச்சு. ஆனா வந்து அந்த ஒரு லாஸ்ட் பஜன் அவங்க பேரு சந்திரகலா அவங்க வீட்டு பஜன் போயிருந்தப்போ அவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, நான் போடுறேன்ட்டான். சரி மறுநாளைக்கு வந்து நீங்க வந்து போட்டுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. சரி நான் என்ன நினைச்சேன், ஒரு 10 நிமிஷம் அர்ச்சனை பண்ணிட்டு மாலை போட்டுருவாருன்னு பார்த்தா சான்ஸே இல்ல. ஒரு 45 மினிட்ஸ் பூஜை பண்ணிருப்பாரு. அதே படி பூஜையில நீங்க என்ன அவர் பண்ணுவாரோ அது எல்லாமே ஒரு ஸ்மால் வெர்ஷனா பண்ணி எதுவுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு ஸ்டெப்ஸ் கூட மிஸ் பண்ணிடக்கூடாது. எல்லாமே பண்ணி வந்து எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணி மாலை பண்ணாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, ஒரு சும்மா ட்ரிப் சின்ன ஒரு ஸ்மால் ட்ரிப் போறதுனாலே எங்களுக்கு எவ்வளவு ப்ரிப்பரேஷன் இருக்கணும், என்னென்ன மைண்ட் திங்க் பண்ணணும், எதுவுமே இல்லாம ஜாலியா போற மாதிரி இருக்கு. எவ்ரிதிங் ஹஸ் டேக்கன் கேர் பை ஆயிஷா. அதனாலதான் வந்து இந்த அளவுக்கு போக முடியாது. ஸோ இட்ஸ் பிஹைண்ட் வந்து எவ்ரிஒன்ஸ் commitment is there, involvement is there, the volunteering is there, dedication is there. So I'm really appreciate each and every member of Aisha. I know since from the beginning I'm hearing everyone, so I don't want to repeat, but still I appreciate everyone's involvement and volunteering and giving devotions.